வணக்கம் மளிகை வியாபாரிகளே. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு இந்த ஸ்டார்பக்ஸ் என்ற விலை அதிகமாக காஃபியை விற்கும் நிறுவனத்துடைய ஒரு யுக்தியை உங்களுக்கு சொல்கிறேன். ஆன்லைன் மூலமாக ஒரு கஸ்டமர் ஒரு காஃபி ஆர்டர் போட்டிருக்காங்க, ஒரு பொருளை ஆர்டர் போட்டிருக்காங்க. ரூ. 700 அதோட விலை. ஆனால் என்னாச்சு, அதை டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போனபோது அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த ஆர்டர் கேன்சல் ஆனவுடனே அந்த பையன் ஆர்டர் கேன்சல் ஆகிடுதுன்னு சொல்லி அவங்களோட பிரான்ச்சுக்கு தெரியப்படுத்துகிறான். பிரான்ச் உடனே வந்து அவங்கக்கிட்ட ஏற்கனவே சேமிக்கப்பட்ட நல்ல காஸ்ட்லி கஸ்டமர்ஸ் இருக்காங்க பாருங்கள். அந்த பையன் எந்த ஏரியாவில் இருக்கானோ அந்த ஏரியாவில் இருக்கிற காஸ்ட்லி கஸ்டமர்ஸை உடனே வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ரூ. 700 இருக்கிற காஃபி உங்களுக்கு ரூ. 300 தான் நாங்கள் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம். அதை தவிர உடனே யார் வாங்குறீங்களோ அவங்களுக்கு ரூ. 4500 மதிப்புள்ள ஒரு ஏரோப்ளேன் டிஸ்கவுண்ட் கூப்பனை தரோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. உடனடியாக அதை போய் கொட்டுறதுக்கு பதிலாக டக்குன்னு பாதி வேலையில் அவன் வந்து காசாக்கிடுறான். அது ஒரு கஸ்டமர் அதை வாங்கிட்டு எனக்கு அந்த விவரங்களெல்லாம் அனுப்பிச்சாங்க, பாருங்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது போல் எத்தனையோ யுக்திகளை பயன்படுத்தி நம்ம வியாபாரத்தை அப்படியே அபகரிக்கிறதுக்கு தான் அவன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், 1,00,000 வேன் இந்தியா முழுக்க வாங்கி போடுவான். அவன் டாட்டா வேன் பெருசாக போடுவான், ஏர் கண்டிஷன் வேனாக போடுவான். ஒவ்வொரு தெருக்கு ஒரு வேனை ஓடுவான். காலங்காத்தால் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக நம்ம வியாபாரத்தை அங்கேருந்து வீடு வீடாக வந்து வாங்குவாங்க, டிஸ்கவுண்ட்டை கொடுப்பான், அபகரிச்சிடுவான். கடைக்கே கஸ்டமர் வரமாட்டாங்க. மாதாந்திர தேவைகளை எல்லாம் வீட்டு வாசலில் அவங்களுக்கு பெரிய வேன், ஒரு சூப்பர் மார்க்கெட்டே வீட்டு வாசலுக்கு வந்த மாதிரி செய்வாங்க. இதை கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்ய முடியும், ஆனால் நம்மளை போன்ற கடைக்காரர்களால் செய்ய முடியாது. இதை அரசு தடுத்தாக வேண்டும். ஆனால் இந்தியாவில் வணிகர்களை பாதுகாக்க எந்த சட்டமும் இல்லை. மத்திய அரசாங்கமும் தற்போது விழித்து கொள்ளாமல் இவர்களுடைய அராஜக ஆட்டத்திற்கு அமைதியாக வழி வகுத்து கொண்டிருக்கிறது என்று வணிக சமுதாயம் வேதனைப்படுகிறது என்று பதிவு செய்கிறேன்.